விசாக நட்சத்திர விரதம் அப்படின்றது என்னன்னா, முருகப்பெருமானுக்கு காலையிலிருந்து மாலை வரையும் நம்ம என்ன பண்ணோம்னா, வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருந்து கந்தகுரு கவசத்தை 12 முறை படிக்கணும். கந்தகுரு கவசத்தை 12 முறை படித்து மாலை நேரத்தில் என்ன பண்ணணும்னா, முருகப்பெருமானுக்கு அரளி மாலை சமர்ப்பணம் பண்ணிட்டு 6 நெய் தீபம் ஏற்றி கணவன் மனைவி ஒற்றுமைக்கான வேண்டுதலை செய்தால் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் மிக பிரம்மாண்டமாக பெருகும். நிச்சயமா தோஷம்லாம் ஒண்ணு இல்ல அனிதா மேடம், நீங்க கவலையே படாதீங்க. நீங்களும் உங்க கணவரும் இணைந்து இருப்பதற்கான வழிகள் என்ன? விசாக விரதம், நீங்க இதை மட்டும் மேற்கொள்ளுங்க. வழிகளையும் சொல்லியிருக்காங்க. கட்டாயமா அற்புதமான பலன்கள் காத்துட்டு இருக்கு. நிச்சயமா கணவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தையும் எங்களுக்கு பதிவு செஞ்சு சொல்றதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்தது கணேசன் அப்படிங்கிற நேயர் கேட்டிருக்காங்க. நான் பூரட்டாதி நட்சத்திரம், பூச லக்னம், என் கணவர் சதயம் புனர்பூச லக்னம். எங்கள் புதிய வீட்டில்